ஸோ ஹாய் guys, குட் மார்னிங், வெல்கம் பேக் டு பச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் த ஓஜி சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் சாங்கி ஏர்போர்ட். ஆமாங்க, நம்ம நேற்று நைட்டு ஃபிலிப்பைன்ஸ் வந்து கிளம்பி இப்போ சிங்கப்பூர் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சிங்கப்பூர் உள்ளே போகலங்க, பிகாஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் தான் இருக்கோம் இன்றைக்கி. நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போனால் ஒன்று நீங்கள் சிங்கப்பூர் விசா எடுக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு யூஎஸ் ஒரு சம்மதம் நீங்கள் விசா வச்சுருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ வேறு ஒரு ட்ரிப்பில் வந்துட்டு நம்ம சிங்கப்பூர் பார்த்துக்கலாம், பிகாஸ் வேறு ஒரு பிளான் இருக்குது அதுக்கு தனியாகவே. ஸோ நம்ம சிம்பிளாக இது பேஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் சொன்ன பார்த்தீங்களா, சின்ன சர்ப்ரைஸ். அது என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லேஓவர் எவ்வளோ இருக்கும், ஒரு 3 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் இல்லைங்க. நம்ம லேஓவர் வந்து மொத்தம் 22 மணி நேரம் லேஓவர் சிங்கப்பூரில் இருக்குங்களா. ஸோ நேற்று நைட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock, ஆமாம் 11 o'clock நம்ம வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் இங்கே ஃபுல் டே வந்து நம்ம சாங்கி ஏர்போர்ட் சுற்றி பார்க்க போகிறோம். இல்லை சாம்பா அப்படின்னா சின்னது கிடையாதுங்க, ரொம்ப பெருசு. நம்ம இப்போது டெர்மினல் 1 இருக்கோம். ஸோ டெர்மினல் 1 என்னென்ன ஃப்ரீயாக பார்க்கலாம், ட்ரான்ஸ்போர்ட்டில் 2ல் என்ன 3ல் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு நமக்கு ஒரு 9 o'clock 9:30 வந்து நமக்கு ஃப்ளைட் இருக்குது சென்னைக்கு. முடிச்சு நம்ம திரும்பி சென்னைக்கு போகிறோம். சரிங்களா? ஸோ வெல்கம் பேக் டு பச்சன் vlogs. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் நம்ம வந்து டெர்மினல் 1லேருந்து நேராக வந்தீங்கன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு வருவீங்க அரைவல். இந்த அரைவல்லேருந்து நீங்கள் பக்கத்தில் இருக்குது முதல் விஷயம் இமிக்ரேஷன். ஸோ நீங்கள் இமிக்ரேஷன் நீங்கள் வந்துட்டு விசா வச்சுருக்கீங்கன்னால் முதல் நீங்கள் பண்ண வேண்டிய இடம் இந்த எஸ்டிஏசி கார்டை நீங்கள் ஃபில் பண்ணணும். இது ஃபில் பண்ணால் மட்டும் தான் உள்ளே போக முடியும். இது வந்து மேண்டரியாக நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இதை பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக இப்படி வாங்க. இதுதான் வந்து உங்களோட இமிக்ரேஷன். ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு இமிக்ரேஷன் தான் இதுவாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் செக்இன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது டெர்மினல் 1ல் இருக்கோம். ஸோ டெர்மினல் 1ல் என்னென்ன திங்ஸ் தான் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சாங்கியில் வந்துட்டு ரொம்ப பெருசுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன். இங்கே சாங்கியில் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபோன் எடுங்க, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுங்கள், சாங்கியோட வெப்சைட்டில் போங்க. ஓகேங்களா? அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கனாலே அதெல்லாம் வந்து மேப்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? சாங்கியோட ஏர்போர்ட்டோட கம்ப்ளீட் மேப் வரும். ஸோ எந்தெந்த விஷயம் எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் அழகாக சர்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு அழகாக போய் பார்த்துட்டே வந்துடலாம் நீங்கள். ஸோ இது உங்களுக்கு நல்ல டிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தேங்க. கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 கமிஷன். வேறு இங்கே இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கீங்க, 2 பேருமே பார்த்தீங்கன்னா 0 கமிஷன். என்ன எக்ஸாக்ட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டை அப்படியே தராங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 hours டைனிங் level 3ல் இருக்குங்க. ப்ளஸ் ஸ்னூஸ் லான்ச்சும் level 3ல் தான் இருக்குது. ஸ்னூஸ் லான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் இருக்கிறதுக்காக குவாய்ட்டாக டெடிக்கேட்டடாக ஒரு பிளேஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போது level 3ல் இருக்கோங்களா. பார்க்கலாம், இங்கே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ level 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கேயே உங்களுக்கு செல்ஃப் ஆஃபரிங் கியாஸ்க்கும் இருக்குது. ஸோ என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நேம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்துட்டு இங்கேயே எங்கள் கூட பே பண்ணிவிட்டு கொண்டு போய் நீங்கள் ஸ்லிப்பு கொடுத்து தான் உங்களுக்கு இது வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த பக்கத்தில் எஸ்ஜி ஆஃபீஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு போய் பார்த்து உங்களுக்கு சாப்பிட்ற வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, காவேரின்ட்டு. அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏஷியன் கிச்சன் இருக்குது. ஸ்மெல்ஸ் ஸோ குட். ஸோ ஸ்னூஸ் லான்ச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஸோ இட் வில் பி கன்வீனியன்ட். பாருங்க, இதாங்க ஸ்னூஸ் லான்ச். ஸ்னூஸ் லான்ச் உங்களோட ரைட் சைடில் இருக்குங்க.
இந்த வியூவிங் ஏரியா சரியாக இருக்கு. தாராளமாக ஒரு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே அமைதியாக இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு அமைதியாக இருக்குது. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஸ்னோஸ் பாயிண்ட். அண்ட் உங்களோட பெஸ்ட் வியூவிங் பாயிண்ட் இன் டர்மினல் 1. ஸ்னோஸ் பார்த்துட்டு வந்துட்டு தூங்கணும். அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரேன். அந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா ஓகே, லெஃப்ட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு மஹாபா லாஞ்ச் இருக்குது. ஓகே, சூப்பர். மஹாபா லாஞ்சும் இருக்குது உங்களுக்கு, குவாண்டாஸ் ஃபர்ஸ்ட் லாஞ்சும் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ ஸ்னூஸ் லாஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 3 இருக்குது. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அங்கே எடுத்துக்கலாம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சாப்பிட்ற இல்லாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம திரும்ப லெவல் 2 வரோம். வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு லெஃப்ட்லேருந்து இப்போ ரைட் எடுத்திங்கன்னா இங்கே சென்டர் பிளாஸா போய்ட்டுங்க. ஸோ நீங்கள் இந்த லூயி விட்டான் இந்த பில்டிங் பார்த்தா இதை நீங்கள் சென்டர் பிளேஸ் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். செம்மையாக இருக்குல்ல. ஸோ லூயி விட்டானில் வந்து அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்து நேராக போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ஸ்கை ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்ம அந்த எண்டில் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்தது நம்ம டர்மினல் 1 பார்க்க வந்திருக்க இடம் கேக்டஸ் கார்டன். வாங்க போய் பார்க்கலாம். பட் இன்னும் புரியலங்க எப்படி இவங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸை வந்து ஒரே இடத்துல வந்து வச்சுருக்காங்கன்றது. கார்டன்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது. நம்ம போங்க ஆக்சுவலி இது அப்படியே அவுட் சைடில் வருதுங்க. ஓப்பன் நல்லா பண்ணியிருக்காங்களே. ஆக்சுவலாக உள்ள ஏசி எடுத்து வெளியே ஒரு 2 நிமிஷம் இருக்க முடியலங்க. நல்லா வெயில் அடிக்குது வெளியில். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேக்டஸ் கார்டன் வச்சுட்டு கொஞ்சோண்டு பிளான்ஸ் வச்சுட்டு அது ஸ்மோக்கிங் ஏரியாவே வச்சுருக்காங்க. எல்லோரும் உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம அப்படியே 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். சரி, வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் டர்மினலில். ஸோ நம்ம பேசாமல் இங்கேருந்து டெர்மினல் 3 போகலாம் வாங்க. டெர்மினல் 3 ஆக்சுவலாக பார்க்க நிறைய இருக்குது. ஸோ டெர்மினல் 3 போட்டு நம்ம ஸ்கை ட்ரெயின் எடுக்கணும். சரி வாங்க ஸ்கை ட்ரெயின் எடுப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பாஸ் ஷேப்டு, ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு டெர்மினல் 1 அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருந்தோம். அங்கேருந்து அப்படியே வந்து இப்போது ரைட் சைட் கார்னரில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம டெர்மினல் 3 இருக்காங்க. டெர்மினல் 3 நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆன் மில்லியன். இது வந்துட்டு மதர் அண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கல்ப்சர். நல்லா பண்ணியிருக்காங்களே. அண்ட் 1 செகண்ட் இதுதான் உங்களுக்கு இமிக்ரேஷன். எந்த போஸ்ட் வந்தாலும் இந்த இமிக்ரேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட விசா ரெடியாக வச்சுட்டு உங்களோட அரையில் கப்பல் பண்ணாலே போதும். ஸ்கேன் பண்ணிட்டு வித்தின் 2 மினிட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப அழகான விஷயம் பாருங்களேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விசாவே இல்லைனாலும் நீங்கள் வந்து ஷாங்கி ஏர்போர்ட்டே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த எண்டு ஒரு பக்கம், இந்த எண்டு ஒரு பக்கம், எங்கடா போகிறோம் அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். பார்த்து போக வேண்டியிருக்கு.
ஆக்சுவலாக இது பார்க்க பார்க்க வந்து இது வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்டா இல்லை ஒரு மாலா அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க அந்த எண்டு இருக்கு போயிட்டே இருக்கு பாருங்க. ஸோ நம்ம அடுத்த இடம் டெர்மினல் 3 முக்கியமான இடம் வந்து பட்டர்ஃப்ளை கார்டன். இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. ப்ளஸ் ஃப்ரீ மூவி கூட இருக்குங்க, தேட்டர் கூட இருக்குங்க. ஸோ வாங்க மேலே போகலாம். பட்டர்ஃப்ளை கார்டன் பார்த்துட்டு ஒரு படத்தையும் பார்த்துட்டு வரலாம். ஓகே, நம்ம இங்கே இருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம லெவல் ஓகே இப்போ நம்ம லெவல் 3க்கு வந்துட்டோம் ஓகேங்களா. இங்கே வந்து உங்களுக்கு 24 hours ஃபுட் இருக்குது, டோட்டல் இருக்குது, பேப்பர் யூஸ் லாஞ்ச் இருக்குது, மூவி தேட்டரும் இருக்குது. ஓகே வெல் அண்ட் குட். வந்த உடனே உங்களுக்கு ரைட் சைடில் நம்ம பார்க்குறது அம்பாசிடர் டிரான்சிட் லாஞ்ச். சூப்பருங்க. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது வாரியர். சூப்பர். மறந்துடுங்க வந்துட்டு. பட் வந்து இங்கே ட்ராலிஸ் அலோவ் கிடையாதுங்க. இது 8 AM 5 PM வரைக்கும் ஓப்பன் தான். Whatever is service on the home of the garden, the keeping the garden capacity of 30%. Okay, let's go inside. Good. Carnivorous plant of Southeast Asia. But everything in the concept of yours on the cutting cap or butterfly garden. Man or shutter would close pull it out. கிட்ட மறந்து பாருங்க சார். இங்க தலைவர் உட்காந்து இருக்க தெரிஞ்சா உங்களுக்கு அதுக்குள்ள உட்காந்துருக்காருல. ரெட் லியா முகத்தில் உட்காந்துருக்கிறப்ப கட்டி கட்டுறாங்க. தொடாதீங்கள், பார்க்க மட்டும் செய்யுங்க, பட்டர்ஃப்ளை தொடாதீங்க, பிடிச்சி பார்க்காதீங்க, அதுக்கு அடிப்பட்டடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஜாலியாக இருக்குங்க ஆக்சுவலி இந்த இடம். என்ன பார்க்குறீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து சாப்பிடுது. அந்த ஸ்கூல் இருக்கிற வந்து அது ஃபீடிங் ஆக்சுவலி அதான் நீங்கள் பார்க்கணும். ரொம்ப சத்தமாக இருக்கு, கேட்குதா தெரியல எனக்கு. உங்களுக்கு கேட்கணும் நினைக்கிறேன். இந்த பாருங்க அது பைனாப்பிள் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே வந்து பட்டர்ஃப்ளை சாப்பிட்றாங்க.
ஸோ இது 2 லெவலாக இருக்குது, மேலே ஒன்று கீழே ஒன்று. வாவ், அதோட ஒரு ஃபால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமல் சரிடா, இங்கே எப்படி பறக்க விட்டுருந்தாங்க. வாவ், கீழே இறங்கி போகலாம். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி பிளான் பேக்கப். இங்கேயே ஃபீல்குள்ளே வாழக்கூடிய வெளியே வச்சுருக்காங்க. வந்து பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கு. அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக இருக்குது. அது பிளாக் அண்ட் எல்லோ ஒரு கலரில் வருது. நீங்கள் வந்தாச்சு. எமர்ஜென்சி கேஜ், இதுக்கு எமர்ஜென்சி கேஜ். இந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த குக்கூன் வந்து பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர் வந்து குக்கூன் ஃபார்ம் பண்ணி தென் பட்டர்ஃப்ளை இருக்கும் இல்லையா, அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக. சொல்லுவாங்க, சின்னது அப்படியே வந்து பெருசு. ஓகே ஓகே, அப்படியே அவங்க வந்து பட்டர்ஃப்ளை ஆகிடும். செம்மல. மொத்தம் எட்டப்பட்ட பட்டத்தாரி கணக்கே இல்லைங்க, அவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக. உங்கள் கேமராவில் வந்து எவ்வளோ பறக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ பறக்குது ஆக்சுவலாக. தலைவர் பறக்கிறா தெரியுது அவருக்கு. தெரியுது உங்களுக்கு ஆக்சுவலாக. இந்த பூ இருக்கு இல்லையா, இந்த பூ மேலே உட்காந்துட்டு இந்த பூவில் இருக்க இதெல்லாம் எடுக்குது. அது அதுதான் அவங்க சாப்பிட்றாங்க. நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸலண்ட் அட்டகாசப்படுத்திட்டாங்க போங்க. ஸோ நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் தான் சொன்ன ஜஸ்ட் ஒரு கேஜ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த கேஜை வந்து ஒரு கொஞ்சம் பட்டரை வச்சுருப்பானுச்சு. பட் இங்கே ஆக்சுவலி இங்கே வளர்க்குறாங்க. அங்கே குக்கூனும் இருக்குது, அங்கே வந்து அதுவும் வளருது. ப்ளஸ் இங்கே வந்து ரெகுலராக ஃபீடும் பண்ணுறாங்க. அதுக்கு இது பண்ண இந்த
இது அந்த ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க, இந்த பைனாப்பிள் வைக்கிறாங்க. இப்போ நேச்சுரலாகவே அவங்க நல்லா வளர்க்குறாங்க. நிறைய இருக்குங்க, ஒன்று ரெண்டும் சொல்லவே முடியாது, அத்தனை இருக்குங்க. இன்னும் ஒரு 500 மேலே இருக்கு. நான் கம்மியாக சொல்கிறேன் நினைக்கிறேன், நிறையவே இருக்கு ஆக்சுவலாக. கேமராவில் ஆக்சுவலாக பட்டர்ஃப்ளை ஃபாலோ பண்ண முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ரெண்டு பேர் ஒன்று இது இந்த ஆரஞ்சு கலரு பட்டர்ஃப்ளை இருக்கேன், துரு இருக்காப்புல. இன்னொன்று அந்த பிளாக் வித் வெள்ளை கலர் பட்டர்ஃப்ளைங்க. ரெண்டு பேர் தான் துரு இருக்கிறாங்க. வீட்டில் நீங்கள் குழந்தையோடலாம் வந்தீங்க வச்சுங்க, செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா செம்மையாக இருக்க இடம். பட்டர்ஃப்ளை கார்டன் பார்த்தா வந்தாச்சு. அது என்ன வந்து டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க. பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸ், உள்ள பார்த்த ஸ்பீஷீஸ். இவனை பார்த்தேன், இவனை கூட பார்த்தேன். இவன் தான் நம்ம பிளாக் நினைக்கிறேன். ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பட்டர்ஃப்ளை கார்டன் கைட் டூர் கொண்டு கொடுக்குறாங்க. டியூரேஷன் 40 மினிட்ஸ் கொடுக்குறாங்க வீக் டேஸில். உங்களுக்கு மார்னிங் 9:15, 10:30 and 12 ஓகேங்களா. இந்த QR கார்டு ஸ்கேன் பண்ணி இங்கே வந்துட்டு சைன்அப் பண்ணிக்கலாம். சூப்பரில் வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். ட்ராலி எடுத்துக்கலாமே. ஆக்சுவலாக உள்ளே வந்து ட்ராலி அலோடு கிடையாது. நான் ட்ராலியை வெளியே வச்சுட்டு விட்டோம். ஆஹா, ட்ராலி மேலே இருக்கோ? ஆமாங்க, நான் ட்ராலி வச்சுட்டு தான் வந்தேன். பட்டு இப்போ பேக்கை தூக்கிட்டு போகணுமா? ஏதாவது ஒரு ட்ராலி சாங்கி ஏர்போர்ட்டில் ட்ராலிக்கு கொஞ்சம் உங்களுக்கு திரும்ப இடம்லாம் உங்களுக்கு ட்ராலி கிடைக்குங்க. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பட்டர்ஃப்ளை கார்டு உள்ளே போகும்போது ட்ராலி அலோடு கிடையாதுங்க. ஸோ வெளியே வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியில் வச்சுட்டு உள்ளே போனால் 2 லெவலாக இருக்குது, மேலே ஒன்று கீழே ஒன்றுன்ட்டு. ஸோ மேலே முடிச்சுட்டு கீழே வந்துட்டு எக்ஸிட் ஆகிறேன். அப்போ தான் யோசிக்கிறேன், ஆமாம் ட்ராலி மேலே இருக்குது அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த மாதிரி ட்ராலி மேலே ஏகப்பட்டால் கிடைக்கும், வேறு யூஸ் பண்ணிக்கோ. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு சப்போஸ் எமர்ஜென்சினா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்க செம்மல்ல. ஆனால் இந்த கார்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஆம்புலன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இங்கே இருக்க எல்லா ரெஸ்ட் ரூம்ஸ் கிட்டேயும் பார்த்தா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. ஒரு எம்டி பாட்டில் வச்சுருந்தா போதும், நீங்கள் அழகாக ஃபில் பண்ணிட்டு இருங்க. முடிஞ்சால் ஒரு சின்னதாக ஒரு கோன் ஃபனல் மாதிரி எதாவது வச்சுக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபில்லப் 1/2 லிட்டர் பாட்டில் ஃபீஸே ஃபில் ஆகுது. பட் 1 லிட்டர் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ சிங்கப்பூர் எங்கே போனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வியூவிங் வந்து நிறைய இருக்காங்க. ஜம்முன்னு இந்த மாதிரி எல்லா ஃப்ளைட்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். தான் பாருங்க, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சும்மா வெறி கொண்டு இருக்காப்புல. இவ்வளோ பெருசு பாருங்களேன். சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு ஏரோப்ளேன் பார்க்க பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும்பா. நீங்கள் பாருங்கள், இவங்க ஆக்சுவலாக மரம் நட்டுருக்கேன். எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுது, ஒரிஜினலா பிளாஸ்டிக்கா? ஃபுல் கார்டன் செட்டப்பே பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது வந்து பாண்டுங்க. உள்ள ஃபிஷ் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? உள்ள அந்த கோல்டன் ஃபிஷ் இருக்குது. நீங்கள் கிட்ஸோட வந்து செம்மையாக விளையாடுறதுக்கான இடம் இருக்குங்க. 6 to 12 years ஓல்டு நீ இதை யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்லைடு மாதிரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. only for children from 6 to 12 years. Basically, எப்படி மேலே ஏறாங்க?
டெர்மினல் 1ல் மட்டும் இல்லைங்க, டெர்மினல் 2லேயும் உங்களுக்கு ஒரு அதே ஷாப் இருக்குது, லூயி விட்டான். ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஸ்னூஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரைட் சைடு எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாருங்க, மேலே போனால் உங்களுக்கு ஸ்னூஸ் பாயிண்ட் இருக்குது. டியூட்டி ஃப்ரீ பெரிய மால் மாதிரி தான் கட்டியிருக்கேன் ஆக்சுவலாக உங்களுக்கு சரிதான். ஸோ இங்கே வந்து நீங்கள் சாயங்காலம் உங்களுக்கு ஃப்ரீ சிங்கப்பூர் டூர் ஒன்று போட்டிருப்பாங்க ஓகேங்களா. அந்த ஃப்ரீ சிங்கப்பூர் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு டெர்மினல் 3 லெஃப்ட் சைடில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஃபிக்ஸ்டர்ஸில் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பார்க்குறீங்களா, அதாவது லிட்டில் இந்தியா அந்த மாதிரி ஏரியா நீங்கள் பார்க்கணும். இல்லைனா வந்துட்டு இந்த அந்த சைடு இந்த கார்டனில் இருக்கும் பார்த்தீங்களா, கார்டன் பை த வே. ஸோ அவங்க வந்து சாய்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் மெயின் சாங்கி வெப்சைட்டில் போய்ட்டு ஃப்ரீ கைட் டூர்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். பட் அதில் வந்து உங்களுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை படித்து பாருங்கள். இவ்வளோ ஹவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும் போர்டிங்க்கு, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சிங்கப்பூர் விசா இருக்கணும், இல்லை US UK விசா வச்சு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அது எலிஜிபிலிட்டியாக ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வந்தால் நீங்கள் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் கணக்கு தான். நீங்கள் மார்னிங்கோட சீக்கிரம் வரீங்களோ அது சீக்கிரம் நீங்கள் போகிறது உங்களுக்கு பெட்டர். நீங்கள் சாங்கோட அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மூவி தேட்டர் தான் போக போகிறோம். மூவி தேட்டர் வந்து ஆக்சுவலாக நான் வந்து பட்டர்ஃப்ளை கார்டன் பார்த்துட்டு மேலே லெவல் 3 இல்லையா, லெவல் 3 பார்த்து அதே பட்டர்ஃப்ளை கார்டுக்கு உள்ளே வந்து இறங்கிடுச்சு கீழே. அப்படி லெவல் 2க்கு வந்துட்டேன் நான். அப்படியே பார்த்து இந்த சைடு எக்ஸிட் ஆகிட்டேன். பட் ஆக்சுவலாக வந்து மூவி தேட்டர் வந்துட்டு லெவல் 3லேயே ரைட் சைடாக இருக்கான், கார்டன் ரைட் சைடில். ஸோ நம்ம அதை போய் 3 பார்க்கலாம் போட்டிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு மூவி லெவல் 3 போனோம், பட்டர்ஃப்ளை கார்டன் லெவல் 3 ஓகேங்களா. நம்ம இந்த அம்பாசிடர் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம் இல்லையா, அதே தான், அதுக்கு ரைட் சைடில் இருக்குது சொல்கிறாங்க. சரி போய் என்னென்னு பார்ப்பாங்க. அம்பாசிடர் ட்ரான்ஸ்ஃபர் வந்துருக்கு இல்லையா, நம்ம பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படியே அந்த பக்கம் இருக்குது. அப்படியே திருப்பிட்டோம் இல்லையா, நீங்கள் அப்படியே ரைட்டில் வாங்க. ரைட்டில் வந்தீங்கன்னா நேஷ்னல் சென்டரில் இருக்குது பாருங்கள் மூவி தேட்டர். ஆக்சுவலாக நாங்கள் கவனிக்கல, நான் அப்படியே ரைட் சைடு அம்பாசிடர் தானே இருக்குது. ஸோ எல்லாம் ஒன்று தான் வந்துட்டோம் அப்படியே. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேட்டர் இருக்குது. படம் ஓடிட்டுருக்குங்க ஏதோ. ஓகே, இதுதான் ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் லைன் கிங் மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 1 போகுதுங்க. 1 மணி ஆல்ரெடி ஆரம்பிச்சு. தெல்மா அப்படின்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஷெட்யூல் வந்து ஒரு நாளைக்கு மாறும். ஸோ நீங்கள் வந்து நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு மூவி தேட்டர் வில் பி க்ளோஸ்ட் எவ்ரி Thursday 11 AM to 4 PM ஃபார் வீக்லி மெயின்டெனன்ஸுங்க. ஸோ Thursday பார்த்துக்கோங்க, Thursday இருக்காதீங்க. சரி உள்ளே கொண்டு இப்போ என்ன தான் படம் ஓடுதுன்னு பார்ப்போம். ஸோ டெர்மினல் 3 வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூவி தேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே வேறு இருக்குது, தாராளமாக வந்து பாருங்கள். ஸோ நம்ம உள்ளே போய் இப்போ தெல்மான படம் ஓடிட்டுருக்கா, அவங்களுக்கு படம் பார்க்கலாம். In the snow, right where you said it would be, and you smelled the outsiders on the wind, which means you're the one who smelled the flowers on my first. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முஃபாசா படம் ஓடிட்டுருக்குங்க. மார்னிங் கரெக்டாக 2:02க்கு வந்து தெல்மான்ற படம் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம தான் ஸ்நாக்ஸ் அதை வாங்கிட்டு வந்துடலாம், அப்படி தெல்மா பார்க்கலாம். அப்புறம் பட்டர்ஃப்ளை கார்டன் வந்தோமா, நம்ம முதல்ல வந்தோம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு, அப்படியே கீழே போனோமா, லெவல்ஸில் போனோம். அப்படியே வந்து என்ன பண்ணோம், ஃபிஷ் பாண்ட் கீழே வந்து அப்படி போய்ட்டு நம்ம ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தா மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவி தேட்டர், அம்பாசிடர் ட்ரான்ஸ்ஃபர் லாஞ்சு, அப்புறமா பட்டர்ஃப்ளை கார்டன், அப்புறமா அப்படியே வந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 7-11. ஸோ உங்களுக்கு டெர்மினல் 3லேயும் வந்து உங்களுக்கு 7-11 இருக்குது. வாங்க அப்படி லஞ்சுக்கு என்ன இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24/7 திறந்துருக்கோங்க. ஸோ சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது. காஃபி இருக்குது. ரெட் பீன் பாவ் $1 each. ஓகே, baked chicken bites $3 each, 3.5. ஆக்சுவலாக அது நீங்கள் நல்லா கவனிக்கிறது 2 தெரியும். பக்கத்தில் ஒரு 40 போட்டிருக்க பாருங்க, 2.40. ஓகேவா. மஃபின் இருக்குது, கேக் இருக்குது. ஸோ
சர்க்கி என்னோட ஃபேவரட் ஆக்சுவலாக மலேசியா போகும்போது ஃபுல்லாக சர்க்கி தான். மேங்கோ ஃப்ளேவர் ஆக்சுவலாக நாங்கள் வந்து மேங்கோ ஃப்ளேவர் எதிர்பார்த்தேன். மேங்கோ செம்மையாக இருக்காங்க. மேங்கோ ஃப்ளேவர் இல்லையா? அப்புறம் ஸ்மூத்தி செம்ம. இதுதான் இந்த ஸ்மூத்தி. இங்கே வந்து ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. மேங்கோ டேங்கோவே இருக்குது. எடுத்துகிட்டு இங்கே வச்சிங்கன்னா அது ஸ்மூத்தி பண்ணி கொடுத்துருவாங்க. 4.5, 5.2, $4. As usual, பெஸ்டிங் சான்லான் என்ன தேவையோ எல்லாமே வச்சுருப்பாப்புல. அதை பாருங்க, ஃபோன் சார்ஜர் இருக்குது. ஓல்ட் டவுன் ஒயிட் காஃபி ஆசல்நட் $11.51. டாலர்ஸில் இது வந்து ஆக்சுவலாக சிங்கப்பூர் டாலர்ஸ், ஓகேங்களா? ஸோ $1 இப்போ $70 போகுதுன்னு நினைக்கிறேன். தும்பா சிக்கன் பிளாக் பெப்பர் சாசேஜ். நீங்கள் இப்போ ராமன் வாங்கிட்டு இங்கே பக்கம் அந்த ஃப்ரெண்ட்லேயே பார்த்தோம்ல, அங்கே வந்து சுத்தம் இருக்குது. நீங்கள் அப்படியே போட்டு ஸ்டேர் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். கப் நூடுல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கப் நூடுல்ஸ் எடுத்துக்கலாமா? சரி, ரவுண்டு போயிட்டு வரும். எல்லாமே உங்களுக்கு மினிமம் ப்ரைஸ் இருக்குது. வெளில போனீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு $6, $8, $8, $9, $12 இருக்க பொருள்லாம் இங்கே வந்து உங்களுக்கு $4, $5 உங்களுக்கு கிடச்சிரும். அப்படியே 50% கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிப்ஸ் இருக்குது, பொட்டேட்டோ சிப்ஸ் சீவிடா, இதெல்லாம் புதுசாக இருக்குது. என்னென்னவோ பண்ணுறானுங்கப்பா. நெக்ஸ்ட்டு சிப்ஸ் ஸ்வீட்டோஸ் சின்ன வயசு தான் உள்ள ஒரு ஃப்ரீயாக ஒரு கொடுப்பாங்க விளையாடுறதுக்கு. அது வாங்குறதுக்காக சீட்டு வருவாங்க. ஜூஸஸ் இருக்குது. 100+. வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5. இது வந்து அக்வா வந்து உங்களுக்கு $3.3 போடுறாங்க. எவ்வளோ உங்களுக்கு 50 ml இருக்குது. 600 ml உங்களுக்கு $3.03. ஐஸ்கிரீம் ஏங்கனஸ் பென்ஜெரி 4.315. எனி 10 for 8. எனி 10 இருக்குதான். என்ன இது? பீனட்ஸு. ஓகே, இது என்னது வரல. பண்ணி போட்டிருக்காங்க. வெரிசிலு 4, 600 ரெட் நெக்ஸ்ட் ஐட்டம்ஸும் இருக்கும் உங்களுக்கு. நான் இருக்கு. நூடுல்ஸ் சாண்ட்விச். ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. மேங்கோ, கோவா, எத்தனை பேர் தான் சொல்லுங்க பார்க்கலாம். அது சன் லெமன் போட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் கிட்னி பழம் தான். அதுதான் சன் லெமன் போட்டிருக்கேன். தெரியாமல் ஒரு தடவை ஃப்ரெண்டு வாங்கிட்டு நான் புதுசாக ட்ரை பண்ணலாம் சன் லெமன் அப்படின்ட்டான். சரி தம்பி, சன் லெமன்னா இதுப்பா, கிட்னி பழம்ப்பா, என்கிட்டே காலையில் பூ சுத்துறியா. ஸோ
பர்பிள் ரைஸ் சோயா மில்க். பர்பிள் ரைஸ் சோயா மில்கா என்னவோ சொல்கிறாங்க. யாக்குல்ட் இதை நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். ஜாப்பனீஸ் கொரியான பில் பார்த்தாங்க. இது ஒரு படத்தில் பார்த்தாங்க. இருங்க mac and cheese இருக்கு. ram salad, 3 dollars இருக்கு. roasted chicken kebab. சவுண்ட் ஆன் பண்ணால் எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி இருங்க, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு வரேன். பட்டர் சிக்கன் பிரியாணி. இந்த பட்டர் சிக்கன் டிக்கி இது பிரியாணி. பட்டர் சிக்கன் வந்து 4.4 ஒரு நினைவு போட்டிருக்கான். கறி சிக்கன் சில்லுன்னு தான் இருக்குது. நீங்கள் வந்து சூட்டு பண்ணி சாப்பிட்டுக்கணும். தாய் பேசல் சிக்கன், கிமிச்சி ஃப்ரைட் ரைஸ் நிறைய வச்சுருக்கா. அப்படியே எது எடுக்கிறதுன்னு தெரியலையே. நம்ம வந்து கறி சிக்கன் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அப்புறம் பிள்ளைங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அவன் நம்மளோட எயிட் உண்டு இதுதான் அவருக்கு. ஒரு 1.25 நிமிஷம் ஆகுது. ராமன் லைட்டு பார்த்துக்கிறேன். ஓகேங்க, சுட எடுத்தாச்சு. ஃபுல்லாக கொடுத்து சாப்பிடுவோம். உள்ளே சாப்பிடலாம், பட் உட்கார மாதிரி இல்லை, நோட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரி அன்றைக்கி சாப்பிடுவோம். சூப்பருங்க, பிரிச்சாச்சு. ரைஸ் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. என்னென்ன போட்டிருக்காங்க, உருளைக்கிழங்கு கறி. நீங்கள் உருளைக்கிழங்கு தானே இருக்குது. பேருக்கு 2 பீஸ் சிக்கன். ஆமாங்க, பேருக்கு 2 பீஸ் சிக்கன் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கொடுத்துட்டாப்புல. சரி பரவாயில்ல, இருக்கிற பசிக்கு கறிக்கிழங்கு சாப்பிட்டு ஒரு வாரமாக சாப்பிடுவோம். நாட் பேட், சாப்பிட்லாங்க. நல்லா தான் இருக்குது. மசாலா உப்பு நல்லா கரெக்டாக தான் இருக்குது. குட். கண்டு முடிச்சுட்டு வரேன். அவ்வளோதாங்க, 7 நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்தது. குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சேன், பட் சஃபிஷியண்ட்டாக தான் இருந்தது. ஒன்றும் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஸோ வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து 70 ருபீஸ் சொன்னேன் இல்லையா, ஒரு $1. அதான் இல்லைங்க, இப்போ தான் செக் பண்ணேன். 74.3 சம்திங் வருது. ஸோ வந்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4.40 இது டாலர்ஸ் நம்ம சாப்பிட்டது. ஸோ உங்களுக்கு ஒரு 326 அந்த ரேஞ்சில் வரும். பட் நாட் பேட். உங்களுக்கு ஒரு சிக்கன் கிரேவி ரைஸ் வந்து 320 ருபீஸ் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் கிடைக்குதுன்னா இட்ஸ் ஒன் மை பட்ஜெட். ஸோ வாங்க நம்ம இப்போ திருப்பி தேட்டருக்கே போகலாம். தேட்டரில் வந்து 2 மணிக்கு தெல்மா படம் போடுறாங்க. அப்படி வாங்க போய் பார்க்கலாம். ஒன்றும் எனக்கு அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து இப்போ நம்ம ஊரில் ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லுவோம் இல்லை, இங்கே வந்து பிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஆக்சுவலாக ஒன்று தான். பட் நம்ம இந்த கேள்விப்படுறோன்னா இப்போ இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இதே மாதிரி தான் நமக்கு வந்துட்டு நம்ம தங்கி இந்த ஹாஸ்டல்லையும் இருந்தது. மிஷல் தங்க அங்கே அப்படியே இருந்தது. சூப்பருங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் உட்காந்துட்டு இருந்தால் நம்ம ஒரு ஃபஸ்ட் தனியாக ஒரு ஸ்ப்ரிங் வராது. உட்காந்துட்டு இருந்தாலே அது ஃப்ளாஷ் பண்ணிடும். நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்து இருக்கலாம். அவ்வளோதான். திருப்பி தேட்டருக்கு வந்துட்டோம். அடுத்த படம் பார்க்கலாம் வாங்க. ஆரம்பிக்கும் போது
அந்த தெலுங்கா படம் சூப்பராக இருந்ததுங்க. ஆமாம், ஒரு நல்ல காமெடியான ஃபிலிம். ஒரு வயசானவங்க அவங்களுக்கு வந்து சைபரில் வந்துட்டு காசு திருடுறாங்க. அது அவங்களோட வயசான ஃப்ரெண்டும் சேர்ந்து போய் எப்படி அதை மீட்டுறாங்க. நல்லா இருந்து கதை, நடந்த கதை மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நல்லா இருந்து. சரி, இப்போ நம்ம வந்துட்டு டெர்மினல் 3 டெர்மினல் 2 போகிறோம். ஸ்கை ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தோடனே போகலாம் வாங்க. ட்ரெயின் வந்துடுச்சுங்க. நம்ம டெர்மினல் 3 டெர்மினல் 2 போகிறோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளியோட ரெவன்யூ டெக்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ டிரான்சிட்டில் இருக்கவங்க இப்படி ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். சரி வாங்க, வந்துட்டு போகிறாங்க. இதுதான் இந்த ரெவன்யூ டெக்ஸ். Wow, amazing. 上瀑布了吗？这个是新加坡，新加坡的瀑布，好漂亮啊！好漂亮的瀑布啊！长大，让我来看一看。 சம்பள அவ்வளோதாங்க. 3லேருந்து 2 வந்துட்டோம். ஸ்கை ட்ரெயின் யூஸ் பண்ணிவிட்டு செம்மையாக இருந்ததில்ல, அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்துட்டு இப்போது ஆக்சுவலாக இமிக்ரேஷன் பாஸ் பண்ணி விசா இருந்தால் தான் நீங்கள் இமிக்ரேஷன் பாஸ் பண்ண முடியும். இமிக்ரேஷன் பாஸ் பண்ணால் தான் மெயின் ஜுவல்லி நீங்கள் போக முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கை ட்ரெயின் யூஸ் பண்ணி ஜுவல்லி பார்க்கறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி. நான் இன்றைக்கி எத்தனை தடவை நீங்கள் போய்ட்டு ஒரே ட்ரெயின் தான் போவோம், அங்கே போய் இறங்கும், திருப்பி ரிட்டர்ன் வந்து திருப்பி அதை பார்த்து திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், பத்தாச்சுப்பா சொல்லு. வாங்க வரது தான் பார்ப்போம். இப்போ நம்ம எதிரிலேயே ஒரு சின்ன கதை இருக்குது பாருங்கள். இது டெர்மினல் 2. காலையில் ஃபஸ்ட்டு நம்ம டெர்மினல் 1ல் ஆரம்பித்தோம். அப்புறம் அங்கேருந்து டெர்மினல் 3 போனோம். அப்போ நம்ம டெர்மினல் 2ல் இருக்கோம். ஓகேங்களா? டெர்மினல் 2 வந்த உடனே நம்ம வெல்கம் பண்ணுற ஃபஸ்ட்டு கார்டன் இதுதான். யோசிச்சு கட்டியிருக்காங்க. அது இன்னொரு மைண்டு வேணும். அது ஏறுது கீழே இறங்குது, மழை ஏறுது கீழே இறங்குது. இங்கே பாருங்கள், டெர்மினல் 2 பாருங்கள். குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு பேர் மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 62 இயர்ஸ் ஓல்டு இருக்குது தான் உங்களால் ரிலேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இன்னொரு பெருசாக இதை கட்டுறாங்க அந்த பக்கம். ஆக்சுவலாக இங்கே சொல்லிட்டு இருக்காங்கன்னா டெர்மினல் இன்னொரு டெர்மினல் 5 ஒன்று கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆல்ரெடி இது பயங்கர கெப்பாசிட்டி ஹேண்ட்லிங்கான இடம் தான். பட் இதுலேயும் வந்து இன்னும் போதாது, இன்னும் கட்ட போகிறோன்னு சொல்லி கட்டுறாங்க. எப்படியும் அதுவும் பயங்கரமாக தான் இருக்க போகுது. இப்படி சீக்கிரம் நம்ம பார்க்கலாம். அதை பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தான் 5.3 6.3. சும்மா சொன்னாங்க சிங்கப்பூர் சாங்கி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்ட்டு. இன்றைக்கும் அவங்க வந்து சாங்கி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி டாப்ங்க அது. டிஃப்ரென்ஸ் சரி, திங்கும் சரி, பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை, என்ன கம்ஃபர்டபுள் இருக்கணும். சும்மா ஆன் டிசைன் பண்ணாமல் பப்ளிக் என்ன தேவை, உட்காரத்துக்கு சேர் வேணும், சேருக்கு பக்கத்துலேயும் வந்து சாப்பிட இருக்கணும். அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறது, ஃபோன் சார்ஜ் போடலாம், சார்ஜிங் மாட்டணும், லேப்டாப் சார்ஜிங் மாட்டணும், குடிக்கிற தண்ணி வேணும், பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் வேணும். ஸோ எல்லாமே பார்த்து செஞ்சுருப்பாங்க. அப்படி கட்டிட்டே ஆகணும் ஆள். ரொம்ப போர் அடிக்குதா? ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணுமா? கவலையே வேணாம். இங்கே வர எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். தாராளமாக ஃபுட்பால் பாருங்கள். யாரும் இருக்க போகிறான். வெல்கம் டு ட்ரீம்ஸ்கேப்ங்க.
இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கார்டன்ஸ் இன் டெர்மினல் 2. இது மெயின் பார்ட்டை பார்த்தீங்கன்னா கீழே கார்டன் ப்ளஸ் மேலே இந்த ஸ்க்ரீன் தான். இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஃபிஷ் போகிற மாதிரியும் க்ளவுட்ஸு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பத்திரமும் அப்படியே வருவாங்க. ப்ளஸ் இந்த ஒரு பாண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஃபிஷ்ஷு போயிட்டே இருக்கும். பேக்ரவுண்ட் சவுண்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா குருவி சவுண்டு. அதுக்கு அது மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு. பாருங்கள் உள்ள செடி வளரு, உள்ள மீன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க ஐயா. நீங்கள் ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டு தான் இருக்கணும். மைனஸ் நீங்கள் இந்த ஸ்கை தான், பட் ஸ்கையில் இப்போ ஃபிஷ் போகிற மாதிரி ஒரு ஹார்ட் பண்ணுவாங்க. என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்து ஒயிட்ஸ் பண்ணி ஒரு ராக்கெட் போகிற மாதிரியும் அவங்க ஒரு பலூன் பறக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு பலூன் பறக்கு தான். இப்போ நம்ம வந்திருக்க இடம் சன்ஃப்ளவர் கார்டன். அதே டெர்மினல் 2ல இருக்கிறது. அடுத்த கார்டன் நம்ம பார்க்க வேண்டிய ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஃபுல்லாகவே டிரான்சிட் ஏரியாங்க. ஓகேங்களா? டிரான்சிட் ஏரியாவில் என்னென்னு பார்க்க முடியுமோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அழகாக இருக்குல்ல? ஒரு செலி உட்காரத்துக்கு வந்து ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் கார்டன் அப்படியே ஆப்போசிட்டில் சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்காக 5 வயசு மேலே யூஎஸ் அண்ட் அபோவ் அது சில ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டேங்கு கம்பியாக கட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்குள்ளே பூந்து வரங்க இந்த மாதிரி இருக்குங்களா கம்பியாக, இல்லை நீங்கள் பூந்து அப்படியே அந்த பக்கம் போய் இப்படி வரலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராம்பலின் டைப் வச்சுருக்காங்க. குழந்தை குதிக்குது பாருங்க. ஓகேங்களா? ஸோ குழந்தைங்களாம் வந்து டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். பிரச்சனையே கிடையாது. போர் அடிக்குதுன்றதுல சுற்றி காமிச்சிடலாம். நமக்கு தான் டயர்டாகிடும் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, அவங்களுக்கு டயர்ட் ஆகாது. ஸோ இன்னொரு சின்ன ஆக்டிவிட்டி பார்த்தா இங்கே வந்து ரிலீஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரமான செம்ம காண்டாந்து வச்சிங்களேன், ஒரே குத்து தான். ஓகேங்களா? அதெல்லாம் குத்து விளாட்லாம். இதுவும் 5+ இயர்ஸ் மேலே இருக்கவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டெர்மினல் 2ஓட ஃப்ரீயாக நம்ம பார்க்க வேண்டிய எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. அர்த்தம் கிடையாதுங்க. இதை விட்டால் உங்களுக்கு லான்ச்சஸ் தான் இருக்குது. லான்ச்சஸ் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்க. உங்களுக்கு கார்டு இதை வந்து உங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி இருந்ததுன்னா இல்லை ப்ராக்டிவ் வச்சு வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் லான்ச்சஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் என்னென்னலாம் நம்ம ஃப்ரீயாக கவர் பண்ணிட்டோம் இன்றைக்கி. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்போது டெர்மினல் 1 கிளம்பிடலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் கவர்மெண்ட் கார்டன். இது நம்ம ஆல்ரெடி வரவில்லை பார்த்தோம் இல்லையா? சின்ன கார்டன் வச்சுருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு கீழே பாண்ட் மாதிரி இருக்கும், மேலே வந்து உங்களுக்கு செடி வளர்த்துருப்பாங்க. அப்படியே இல்லை தட் இஸ் கவர்மெண்ட் கார்டன். நீங்கள் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? அதான் என்சார்ட்மெண்ட் கார்டன். போக அப்படியே பார்த்து போகலாம். ஸோ இதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம்னா என்சார்ட்மெண்ட் கார்டன். ஹலோங்க, இப்போ நம்ம இந்த சீரீஸோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த சீரீஸை மொத்தமாக எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கு நம்ம பார்த்துடலாமா? ஓகே, நம்ம மோஸ்ட்லி இந்த பட்ஜெட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ஆகிடுச்சு, எவ்வளோ செலவரைக்கும் பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சென்னை டு மணிலா போனோம் இல்லையா? நம்ம மொத்தமாக ஒரு 7 ஃப்ளைட்டு பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சென்னை டு மணிலா, மணிலா டு சென்னை, மணிலா டு சிபுலேருந்து கொரோன்லேருந்து கிளாக், அப்புறமா நம்ம கிளாக்லேருந்து பஸ்ஸில் வந்துட்டோம் மணிலாக்கு. ஸோ மணிலாலேருந்து அப்புறம் சிங்கப்பூர் வந்துருக்கோம். சிங்கப்பூர்லேருந்து சென்னை போகிறோம். போனோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளான் இருந்தது. ஸோ இதுக்கு என்ன பட்ஜெட் ரேட் ஆச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சென்னை டு மணிலா பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணும்போது அது ரேட் வந்து 9,832 ரூபா ஆச்சு. ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்னை டு மணிலா ரேட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 25,000 30,000 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து நீங்கள் 6 மந்த் பிஃபோர் நான் செக் பண்ணும்போது கூட எனக்கு 20,000 இருந்தது. யூஸ்வலாகவே இந்த ஃப்ளைட் ரொம்ப வேலை அதிகம்.
ஸோ நீங்கள் வந்துட்டு 6 months இல்லைன்னா ஒரு 9 months பிஃபோர் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த 9,000 ரேஞ்சில் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சென்னை டு மணிலா வந்து நான் ஆக்சுவலாக ஏர் ஏஷியாவில் எனக்கு கிடச்சிச்சு ஓகேங்களா. ஸோ வந்துட்டு மணிலாலேருந்து அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், நம்ம அங்கேருந்து நம்ம இது கிளம்பணும், சிபு கிளம்பணும் இல்லையா. ஸோ மணிலா டு சிபு வந்து பார்த்தா எனக்கு 3,290 சார்ஜ் ஆச்சு. இது எல்லாமே அட்வான்ஸாக நீங்கள் புக் பண்ணாதான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த வெப்சைட்டில் ஓகேங்களா. இது வந்து சிபு ஸ்பெசிஃபிக்ன்ட்டு ஒரு ஏர்லைன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ லோக்கல் ஏர்லைன்ஸ் நிறைய ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா சிபு ஸ்பெசிஃபிக்னு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அடிக்கடிக்கு ப்ரீசோ சேல் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 100 rupees 500 rupees எல்லாம் சீட் சேல் போடுவாங்க. கரெக்டாக டைம் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்டாகவே அது முடியும். இல்லைனா அது வந்துட்டு அப்படியே 5,000 10,000 ரேஞ்செலாம் போகும். யூஸ்வலாக ரொம்ப பாப்புலர் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மணிலாலேருந்து புசுங்காலேருந்து மணிலா இது வந்து ரொம்ப பாப்புலரான ரூட்டு. ஸோ அதுக்கெலாம் முதல்ல நீங்கள் புக் பண்ணுறது பெட்டர். முதல்ல உங்கள் பிளானை புக் பண்ணிக்கணும். ஐலாண்ட் போக போகிறீங்களா, இல்லை வந்துட்டு இல்லை நான் சிட்டிஸ் மட்டும் தான் பார்க்க போகிறீங்களா, எந்த ஊருக்கு போக போகிறீங்க, எப்படி வர போகிறீங்க, அதை முதல்ல நீங்கள் ஸ்கெட்ச் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது வந்துட்டு மணிலாலேருந்து சிபு போனோம் இல்லையா, அது வந்து 3,200 அப்புறமா சிபுலேருந்து கொரோன் போன ஃப்ளைட் வந்து 3,167 ஆச்சு. ஸோ அப்போ கொரோன்லேருந்து நம்ம கிளார்க் போனது 2,930 தான் ஆச்சு ஓகேங்களா. ஒன்று ஒரு ஃப்ளைட் இருக்கும். சில ஃப்ளைட் நம்ம சன்லைட் ஒரு ப்ரைவேட் இதில் போனோம், இன்னொன்று வந்து சிபுவில் போயிருக்கோம், இன்னொன்று வந்து ஏர் ஷிஃப்ட், இன்னொன்று வந்துட்டு சிபு ஸ்பெசிஃபிக். ஏன்னா அது எல்லாமே டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் தான். ஸோ ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இடத்துல தங்கணும். ஒன்று வந்து சிபுல 2 நைட்டு, இன்னொன்று வந்துட்டு கொரோனா 2 நைட் தங்கணும் ஓகேங்களா. சிபுல தங்க 2 நைட்டுக்கு வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2மே ஹாஸ்டல் தான் தங்கியிருந்தேன். சிபுல வந்து 2 நைட்டுக்கு வந்து 1,338 தான் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கொரோனில் வந்து பார்த்திங்கன்னா 2 நைட்டுக்கு 1,484 சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ப்ளஸ் அப்புறமா இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நான் ஃப்ரீயாக புக் பண்ணதை சொல்கிறேன். ஃப்ரீயாக புக் பண்ணது பார்த்தா கொரோனாத்துலேருந்து நம்ம டவுனுக்கு போனோம் இல்லையா, சிட்டிக்குள்ளே ஒரு வேனில் ஷேர் வேன், அது வந்து 387 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வர்றதும் சேம், ஹோட்டல்லேருந்து திருப்பியும் ஏர்போர்ட் வரதுக்கு 387 சார்ஜ். ப்ளஸ் ப்ரீ புக் முதல்லே பண்ணது பார்த்தா கொரோனா அல்டிமேட் டூர் நம்ம புக் பண்ணி வச்சுருந்தோம், ப்ளூக்கில் பண்ணோம் எல்லாமே. அது வந்துட்டு 2,604 சார்ஜ் ஆச்சு சரிங்களா. ப்ளஸ் அப்புறமா நம்ம வேறு இது மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 34,000 உங்களுக்கு வருது ஓகேங்களா. இந்த பேஸ்க்கு முதல்ல இதுதான் ஃப்ரீயாக முதல்ல நம்ம ஊருக்கே ஊருக்கு போகிற புக் பண்ணுற காசு மட்டுமே 34,000 உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. அதை தவிர்த்து வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே போய் பீஸாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செலவு பண்ண காசு மட்டும் நம்ம ஊர் காசு கணக்கு பார்த்திங்கன்னா 7,768 சார்ஜ் ஆகுது ஓகேங்களா. ஸோ மொத்தமாகவே டோட்டலாகவே இந்த பட்ஜெட் நம்ம வந்தது வந்து 42,487 ஆயிருக்குங்க ஓகேங்களா. இதுதான் இந்த டோட்டல் இதோட பட்ஜெட். ஸோ ஒன்று நம்ம அங்கங்கே என்னென்ன செலவு பண்ணுவோம் அதெல்லாம் அப்படியே வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து ஜிப்னிக்குள்ளே சார்ஜ் ஆச்சு, இங்கே சாப்பாடுக்குள்ளே சார்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கணக்கு தான் அந்த வீடியோவில் அப்படியே வர போகிறோம் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரு பெரிய காரணம், ப்ளஸ் நான் போட்ட பட்ஜெட்டோடு ஒரு 2,000 மேலே தான் ஆகிருக்கு ஓகேங்களா. நான் ஒரு 40-38 தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து அந்த நமக்கு வந்து ஈரான் வார் போயிட்டுருக்கிறதுனாலையும் இங்கே வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸ் தான் ஃபஸ்ட் கண்ட்ரி டு அனௌன்ஸ் எனர்ஜி எமர்ஜென்சி சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் அங்கங்கே ப்ரைஸ் ஏறி இருக்குது. பட் இது எல்லாமே வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு நிறைய ட்விஸ்ட் இருந்தது. ஆக்சுவலாக ஃப்ளைன் வந்து புக் பண்ணும்போது வந்து 3 ஃப்ளைட்டுமே வந்து எனக்கு ரீஷெடியூல் ஆச்சு. நான் வந்து லெஷராக பிளான் பண்ணியிருந்தேன், பட் ரீஷெடியூல் ஆனது கொஞ்சம் ஹெக்டிக்காக போச்சு. நம்ம டெக்ஸ்ட் ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. அதனால் இது கொஞ்சம் அன்சர்டனாக இருக்குது நிறைய விஷயமே. இது வந்து நடக்குமா நடக்காதா, இது வந்துட்டு எப்படி, இல்லை அங்கே போய்ட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிவிட்டாங்களா, இல்லை ஃப்ளைட் கேன்சல் ஆக்சுவலாக என்ன பண்ணுறது. ஸோ நிறைய ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது இந்த ட்ரிப்பு. பட் லக்கிலி வித் காட் கிரேஸ் எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. எந்த கேன்சலேஷன் எந்த டிலே எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வர மக்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஃபென்டாஸ்டிக், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப கைண்டாக இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க. ஸோ எல்லா இடமே வந்து அட்டகாசம் இடம். போன ஒரு இடமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்துட்டு என்னோடய டார்கெட்டாக இருந்தது 40க்குள்ளே பண்ணணுன்றது. 42 ஆச்சு, பரவாயில்லைங்க, அது ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை. அது அப்போ நடக்க ப்ளஸ் மைனஸ் நடக்கிறது தான். ஸோ நீ வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து 42,000 நீ தாராளமாக ஃபுல் பாயிண்ட்ஸ் போய் பார்க்க முடியும், அட்வான்ஸாக பிளான் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட். இப்போ நமக்கு இதோட இன்றைக்கி நைட் பண்ணி இப்போ 9:30க்கு வந்து எனக்கு சென்னை ஃப்ளைட் இருக்குது. ஸோ பிடிச்சி நான் சென்னை கிளம்புறேன். ஸோ இதோட இந்த ஃபிலிப்பைன்ஸ் சீரிஸை முடிச்சுக்கலாம். See you soon. Until then, this is Pachran signing off. Bye. You make a fantastic
Toy Story.